ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 60 ஆண்டுகளுக்கு முன்பு 1960ஆம் ஆண்டு நடிகர் திலகத்தின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் வெளிவந்த குடும்ப சித்திரம் தான் தெய்வ பிறவி. பிரபல இயக்குனர்களான கிருஷ்ணன், பஞ்சு இருவரும் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. தெய்வ பிறவி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் தான் அன்பாலே தேடிய எண் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். CS ஜெயராமன் அவர்கள் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து இந்த பாடலை அற்புதமாக பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதியிருக்கிறாரு. பதிமூன்று 4/1960 அன்று தமிழ் புத்தாண்டு வெளியீடாக சென்ட்ரல் சினிமாவில் இதய தெய்வத்தின் தெய்வ பிறவி வெளியானது. நாகர்கோவில் பயோனீர் பிக்சர்ஸ் பேலஸ் திரையரங்கில் 64 நாட்கள் ஓடி பெரும் வெற்றி படமானது. திருநெல்வேலி பார்வதி திரையரங்கில் 50 நாட்கள் ஓடி அமோக வெற்றி கண்டது. ஆக மொத்தம் A சென்டர்களில் 9 முதல் 13 வாரங்களும், B சென்டர்களில் 6 முதல் 9 வாரங்களும், C சென்டர்களில் 4 முதல் 5 வாரங்களும் ஓடி பெரும் வெற்றி படமானது. தெய்வ பிறவி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தான் தாரா தாரா வந்தாரா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை K ஜமுனா ராணி அவர்கள் அற்புதமாக பாடியிருக்கிறாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதியிருக்கிறாரு. KSG அவர்களுக்கு பிடித்த நடிகர். இவரது பல படங்களில் SV ரங்காராவ் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. சாரதா தொடங்கி தெய்வத்தின் தெய்வம், கற்பகம், கை கொடுத்த தெய்வம், பேசும் தெய்வம், கண்கண்ட தெய்வம் அப்படின்னு எத்தனையோ படங்கள் ரங்காராவ் நடிப்பால் பெருமைப்படுத்தப்பட்டவை. கண்கண்ட தெய்வம் படத்தில் ரங்காராவ், SV சுப்பையா, பத்மினி அப்படின்னு எல்லோருமே அருமையாக நடிச்சிருப்பாங்க. பல வருடம் கழித்து சிவாஜி அவர்கள் தேங்காய் ஸ்ரீனிவாசன், KR விஜயா ஆகியோரது நடிப்பால் படிக்காத பண்ணையார் அப்படின்ற தலைப்பில் KSGயால் இயக்கப்பட்டு வெளியானது. கதை சொல்லும் போதும் சரி, காட்சியை விளக்கும் போதும் சரி, நடிகர்கள் நடிக்கும் போதும் உணர்ச்சி வசப்பட்டு KSG அழுது விடுவாராம். KM நம்பிராஜன் இவரது உடன் பிறந்த தம்பிதான் குமரிமுத்து. இவரது உறவினர்கள் தான் பழம்பெரும் நடிகை தாம்பரம் லலிதா மற்றும் டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா. ஆரம்ப காலங்களில் நாடகங்களில் நடித்து வந்தார். அதுக்கப்புறம் திரைத்துறையில் கால் பதித்தார். வில்லனாக இருந்தாலும் நகைச்சுவையாக இருந்தாலும் ஜொலிப்பவர். KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவரும் ஒவ்வொரு படத்திலையும் இவருக்கு கதாபாத்திரங்கள் நிச்சயம் உண்டு. பராசக்தி படத்தில் வெள்ளைச்சாமி அப்படின்ற கதாபாத்திரத்தில் வில்லத்தனம் காட்டினார். பாகப்பிரிவினை படத்தில் MR ராதாவின் கூட்டாளிகளுள் ஒருவர். இவரை அடையாளம் காண்பித்த படங்களுள் ஒன்றுதான் தெய்வ பிறவி. இதில் இவர் கத்ரி மார்க் சிகரெட் பிடிப்பவர். இவருடைய கூட்டாளிகளுள் ஒருவர் KA தங்கவேலு. அவர் யானை மார்க் சிகரெட் பிடிப்பவர். ஏனைய நண்பர்கள் CS பாண்டியன், லக்ஷ்மி நாராயணன், கள்ளப்பாட் நடராஜன் உள்ளிட்ட சிலர். இவர்களுக்கு சீட்டாடுவதே சதா பொழுதுபோக்கு. அப்போது இவருக்கும் தங்கவேலுவுக்கும் நடக்கும் உரையாடல்கள் மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருக்கும். அதிலையும் இவர் வசனங்களை கடித்து குதறுவது போல பேசுவது மிகவும் அழகு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னை தானே நம்பாதது அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தெய்வ பிறவி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை CS ஜெயராமன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. பாடலுக்குண்டான வரிகளை உடுமலை நாராயண கவி எழுதியிருப்பாரு. நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி கலைஞராகவும் சிறந்த நடிப்பு திறமை கொண்ட நடிகராகவும் இருந்ததால் ஒரு படம் குறித்து அவர் எடுக்கும் முடிவுகள் பொருத்தமானதாகவும் சரியாகவும் அமையும். மேலும் அவர் கூறும் பதில் அதன் பின் 1000 அர்த்தங்களை கொண்டதாகவும் இருக்கும். இந்த காரணத்தினாலே நடிகர் சிவாஜி அவர்கள் மற்ற நடிகர்களுக்கும் சரி, மற்ற இயக்குனர்களுக்கும் சரி பல நேரங்களில் ஆலோசனை கூறி உதவி செய்து வந்துள்ளார். ஆலோசனையோடு மட்டுமில்லாமல் இந்த விஷயத்தை தவறுதலாக செய்தால் இப்படி விளைவுகள் ஏற்படும் அப்படின்னும் எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாரு.
நடிகர் சிவாஜி அவர்கள் தயாரிப்பாளரிடம் திரைப்படம் குறித்து கருத்து பகிர்ந்திருந்தார். அதையும் மீறி தயாரிப்பாளர் படத்தை எடுத்தார். மேலும் தயாரிப்பாளருடன் இணைந்து இயக்குனரும் படம் எடுப்பதில் ஆர்வம் காட்டி வந்தார். இறுதியில் திரைப்படம் தோல்வி படமாக அமைந்தது. இது குறித்து முழு தகவலை பார்க்கலாம். 1960ஆம் ஆண்டு சிவாஜி அவர்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம்னா தெய்வ பிறவி. இந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடன் இணைந்து பத்மினி மற்றும் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்துக்கு தேசிய திரைப்பட விருது, சிறந்த திரைப்படத்திற்கான அகில இந்திய சான்றிதழ் என அனைத்தும் கிடைத்துள்ளது. அதற்கு காரணம் இந்த படத்தில் நடிகர் சிவாஜி அவர்களுடைய நடிப்பு மற்றும் பத்மினி அவர்களுடைய நடிப்பு, இவர்களுடன் இணைந்து எஸ் ராஜேந்திரன் என மூவரின் நடிப்பும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு மிகச் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த திரைப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்துக்கு கிடைத்துள்ளது. உடனே இந்த செய்தியை ஏவிஎம் சரவணன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை நேரில் சந்தித்து கூறியிருக்கிறாரு. இந்த தகவலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சிவாஜி அவர்கள், அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் எங்கள் மூவரின் நடிப்பு போட்டி போட்டு மிகச் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இதே போன்று நடிக்கும் நடிகர்கள் வைத்து இந்த திரைப்படத்தை எடுத்தால் மட்டுமே இது வெற்றி திரைப்படம் அப்படின்னு எச்சரித்துள்ளார். சிவாஜி அவர்களுடைய இந்த எச்சரிக்கையை தெரிந்து கொண்ட இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சுவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இந்த படத்தை தமிழில் இயக்கியதும் கிருஷ்ணன் பஞ்சுதான். ஆனால் இயக்குனர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் இந்த படத்தை ஹிந்தியில் நானே தயாரிப்பேன் அப்படின்னு ஒரே முடிவாக எடுத்திருக்கிறாரு. தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கும் இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உறுதியாக தோன்றியுள்ளது. இறுதியில் தெய்வ பிறவி திரைப்படம் ஹிந்தியில் பிந்தியா என்னும் டைட்டிலில் ரீமேக் செய்யப்பட்டு இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது. தமிழில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற தெய்வ பிறவி திரைப்படம் ஹிந்தியில் வெற்றி பெற தவறியது. அப்போது நடிகர் திலகம் எச்சரித்த அந்த வார்த்தை இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய வார்த்தையை மீறி படம் எடுப்பது தவறு அப்படின்னு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் படங்களை அதிக அளவில் தயாரித்த பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தமிழ் திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், எழுத்தாளர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர் பஞ்சு அருணாச்சலம். இவர் தொடக்க காலத்தில் ஏஎல்எஸ் ஸ்டுடியோ திரைப்படங்களுக்கு தேவையான கொட்டகை அமைக்கும் பணிக்கான உதவியாளராக இருந்தார். அதுக்கப்புறம் கண்ணதாசனின் உதவியாளராக பணியாற்றினார். அதுக்கப்புறம் தமிழ் திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுத தொடங்கினார். இவரது முதற் பாடலான நானும் மனிதன்தான் அப்படின்ற பாடல் 1960ஆம் ஆண்டில் வெளியான தெய்வ பிறவி அப்படின்னு படத்தில் இடம்பெற்றது. திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎல் ஸ்ரீனிவாசன், கவியரசு கண்ணதாசன் ஆகியோரின் அண்ணன் கண்ணப்பன் என்பவரின் மகனான இவர் 8 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாரு. 14 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறாரு. 37 படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. எஸ்பி முத்துராமன் இயக்கிய 15 படங்களுக்கு இவர் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 1960ஆம் ஆண்டில் வெளியான தெய்வ பிறவி படத்தில் தொடங்கி 2001ஆம் ஆண்டு வெளியான ரிஷி படம் வரை 52 படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.